அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம். அபக்குவன் 1680 என்று எடுத்துக்கணும். அஞ்ஞானம் உடையவன் என்பதெல்லாம் நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இதுல பத்தி 9 பாடல்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறாரு. குருவினை கொள்ளார் அப்படின்றார். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீங்கா குருவினை கொள்வர். குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர். குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுமாறு, குருடும் குருடும் குழி விழுமாறு அப்படின்னு ரொம்ப ஒரு இந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு எச்சரிக்கை கலந்த ஒரு மந்திரமாக இருக்கின்றது. அது ஆன்மீக வழியை இருக்கட்டும், வாழ்க்கை பயணமாக இருக்கட்டும், நமக்கு ஒரு குரு தேவைப்படுகின்றார் வழிகாட்டுவதற்கு. அதை நம்ம தேர்ந்தெடுப்பதற்கு எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படின்னு அங்க நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. முதல் வரி பார்த்தீங்கன்னா, குருட்டனை நீக்கும் குருவினை கொள்ளார் என்றாரு. அப்ப நம்மகிட்ட இருக்கிற அறியாமையை நீக்கக்கூடிய அல்லது அக இருளை நீக்கக்கூடிய மெய்ஞானத்தை வழங்கக்கூடிய உண்மையான குருவை யாரும் தேடி செல்றதில்லை அப்படின்றாரு. கொள்ளார் அப்படின்றாரு. அடுத்த வரி பார்த்தீங்கன்னா, குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். அப்ப நம்மகிட்ட என்ன அறியாமை இருக்குது, அதை எப்படி போக்கிக்கணும்? வெளிவேஷம் போடும் போலி குருமார்களை நாம ஏற்றுக்கிறாங்க அப்படின்றாரு. நம்முடைய அறியாமையை நீங்காதவர்களை குருவாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்றாங்க. அப்ப ஏத்துக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, குருடும் குருடும் கொண்டாட்டம் ஆடி அப்படின்றாரு. இப்படி ஒன்னும் தெரியாத ஒரு குரு கூட சேர்ந்து, தெளிவில்லாத சீடனம் சேர்ந்து, திசை தெரியாத ஒரு குருட்டாட்டம் போல இருக்கும். கடைசியா சொல்றாரு, குருடும் குருடும் குழி விழுமாறுன்றாரு. 2 பேருக்கும் வழி தெரியாம பள்ளத்துல விழ வேண்டியதான், படுகுயில விழ வேண்டியதான்றாரு. அப்ப இந்த தத்துவ பாடல் 2 முக்கியமான விஷயங்கள் நமக்கு உணர்த்துது. ஒண்ணு, தகுதி. குருவுக்கான டெஃபனேஷன் வேணும். அவர் நம்முடைய அறியாமையை நீக்குபவரா, நமக்கு வழிகாட்ட தகுதி உள்ளவரா, அதுக்கு விழிப்புணர்வு வேணும். இது ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்ல, டே டு டே லைஃப்ல, எஜுகேஷன்ல, ஒர்க் பண்ற ஸ்பாட்ல, எல்லா இடத்துலயும் தேவைப்படுது. அப்ப அறகுறையா இருக்கிறவங்கள்ட்ட போனோம்னா நம்மளும் வீழ்ச்சிக்கு வழி விடுன்றதான் குழி விழும் அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு இங்க. இதுக்கு கதை ஒன்றும் அவ்வளவு ஈக்குவலட்டா ஒன்னும் சொல்ற மாதிரி எனக்கு புரியல. நீதி என்னன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய இருளை போக்க தெரியாதவர் குருட்டனே நீக்கா குருன்றாரு பாருங்க. அதுதான். அப்படி நம்ம நீக்க தெரியல அப்படின்னாக்கா குருட்டாட்டம் ஆட வேண்டியதா போயிடும், கிரிஜில குழு விழுந்துருவோம் அப்படின்றாரு. அப்ப நடைமுறைக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு மென்டார்ஷிப் தேவைப்படுது. இது நமக்கு கிடைக்கிறது லக்கா தான் இருக்குது. சொல்ல போனாக்கா கண்மூடித்தனமா யாரையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்புறம் போலித்தனத்தை அவாய்ட் பண்ண கத்துக்கணும். யாரு போலின்னு ஓரளவுக்கு விழிப்புணர்வா இருந்து அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்ப தேடல் தெளிவான அறிவுள்ள வல்லுநர்களை நம்ம தேடணும். நம்மளை விளம்பரங்கள் எல்லாம் பார்த்து ஏமாறாம நம்மளை சோதிச்சுக்கணும். குருட்டு நம்பிக்கையை தவிர்த்து விழிப்புணர்வோடு செயல்படும் போது நமக்கு இறைவனுடைய டைரக்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெளிவூட்டுறதா உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி. நன்றி. நல்ல விளக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம்.
ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1680. குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார், குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி, குருடும் குருடும் குழிவிழுமாறே. குருடும் குருடும் குழிவிழுமாறே. Translation: They seek not a guru who can remove blindness. They seek a guru who is incapable of removing blindness. The blind and the blind dancing in blindness, the blind and the blind together fell into a deep pit. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 13வது அதிகாரம் ஆரம்பிக்குது. அபக்குவன். அறியாமையில இருக்கிறவங்க. அறியாமைங்கிறது நம்ம குருடா இருக்கிற விஷயம்தான். ஏன் குருடா இருக்கிறோம்னா நம்ம அந்த மனம் என்ற இதுல இருந்து நம்ம இந்த உலகத்தை பார்க்கறதுனால எல்லாரும் அந்த அவங்கவுங்களுக்குள்ள மனம் ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு இல்லையா, அந்த விஷயத்து வழியா தான் அந்த உலகத்தை பார்ப்போம் இல்லையா. அப்ப இந்த உலகத்துல இருக்க உண்மை நமக்கு புரியாது இல்லையா. அதனால நம்ம எல்லாருமே இங்க குருடா தான் இருக்கோம். ஏன்னா மனம் படி இயங்குற எல்லாருமே இங்க குருடா தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த மனம் படி இயங்காத ஒரு குருவை நம்ம குருவா ஏத்துக்கணும் அப்படின்னா அவங்க மனதுல இருந்து இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது இல்லையா. மனம் படி போறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களும் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரேஜ் ஒண்ணு இருக்கும். அதன்படிதான் அவங்க உலகத்தை பார்ப்பாங்க. அதுதான் சரின்னு சொல்லுவாங்க. ஆக நம்ம ஒரு குருன்னு நம்ம ஒருத்தவங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்க மனதுல இருந்து வெளில அந்த இறைவன் திருவடியில இருக்கிறவங்களா இருக்கணும், இறைவனை அடைஞ்சவங்களா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களால தான் நம்மளோட குருட போக்க முடியும். நான் எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நான் தான் கரெக்டுன்னு சொல்லுவேன். இன்னொருத்தவங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் இல்லையா. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்றும் மாறும் இல்லையா. அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும்போது இல்லை இதுதான் சரி அதுதான் தவறுன்னு மாறி மாறி போய்கிட்டே இருப்போம். அதுதான் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடுறது. நம்ம பார்த்த மாதிரி தான். இங்க எல்லாருமே நோயாளிகள் மாதிரி தான். நம்ம டாக்டர் தேடி தான் போகணுமே தவிர, இன்னொரு நோயாளிகிட்ட போனோம்னா, அவன் இந்த மருந்தை நான் வயிற்று வலிக்கு சாப்பிட்டேன், நீ இதை தலைவலிக்கு சாப்பிட்டு பாரு அப்படின்றது தான் அவங்க சொல்லுவாங்க. இங்க எல்லாருமே மனதின் படி போறதுனால அந்த அந்த பார்வையில தான் நம்ம உலகத்தை பார்க்குறோன்றப்ப அந்த இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இன்னொருத்தவங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ நம்ம அட்வைஸ் யார்ட்டையாவது கேட்கணும், அறிவுரை யார்ட்டையாவது கேட்கணும் அப்படின்னா யார் நமக்கு பெஸ்ட்டாக அட்வைஸ் கொடுப்பாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? அம்மா கொடுப்பாங்களா, அப்பா கொடுப்பாங்களா, யார் நல்ல அட்வைஸ் கொடுப்பா ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இங்கே யாருமே கிடையாது. இங்கே யார் இருக்காங்கன்னா நமக்கு யார் இருக்கா இப்போ அப்படின்னா திருமூலர் தான் இருக்கார். அவர் தான் மனதை வென்று இறைவனடி சேர்ந்து அந்த ஞான நிலையில இருந்தவங்க இல்லையா. அது மாதிரி திருவள்ளுவரை சொல்லலாம். இந்த மாதிரி ஞானிகள் தான் அந்த மனதை வென்றவங்க. இங்க நம்ம கூட இருக்கிற எவ்வளோ படிச்சவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எந்த இதுல இருந்தாலும் சரி, அவங்க அனுபவத்துல இருந்து தான் அவங்களால சொல்ல முடியுமே தவிர இதுதான் நல்லது எது கெட்டதுன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அந்த விஷயம் நல்லதாக அமைந்திருந்தா அதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க, கெட்டதாக அமைந்ததா கெட்டதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இது ஏன்னா அவங்க மனதுல இருந்து தான் இந்த உலகத்தை பார்க்கறதுன்றதுனால. ஆன்மாவில இருந்து உலகத்தை பார்த்து இறைவன் இருக்கிற இடத்துல இருந்து யாரு உலகத்தை பார்க்கறாங்களோ அவங்க தான் எது சரி எது தவறுன்றத கரெக்டா சொல்ல முடியும். அப்படி நம்ம இப்ப பிடிச்சிட்டு இருக்கிறது திருமூலரை தான். அப்ப அவர் படிதான் நம்ம போயிட்டே இருந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திருமூலர் ஐயா என்ன சொல்றாங்களோ நம்ம அதை கேட்டுக்கிட்டே போனோம்னா இதுல உண்மை இருக்குன்றது புரிஞ்சுக்கலாம். ஏன்னா உண்மை எங்க இருக்குன்னா அவர் உண்மை இருக்கிற இந்த இடத்துல இருந்து நமக்கு இத்தனையும் சொல்றாங்க இல்லையா. அவங்களோட மனதில இருந்து வென்றவங்களாலதான் அந்த உண்மையில நிக்க முடியும். அங்க இருந்து சொல்றதுனால நம்ம கரை சேர்ந்துருவோம். ஏன்னா அவங்க கடல்ல இருந்து இதெல்லாம் எழுதல, கரையில உட்காந்து எழுதுறாங்க. நம்ம இங்க கடல்ல அந்த அலையில மாட்டிக்கிட்டு இருக்கிற மத்த மீன்கள் மாதிரி தான். அப்ப நம்ம குருவா இருக்கிறவங்க அந்த நிலையில இருக்கணும். நீங்க வேற குரு யாரையாவது நீங்க எடுத்துக்கிறதா இருந்தாலும் அவங்க இந்த மனதை வென்று இறைவன் திருவடியில இருந்து இறைவனோட பார்வையில இருந்து இந்த உலகத்தை பார்க்கிறவங்கள்ட்ட தான் அந்த உண்மை தன்மை இருக்கும். அத சொல்றதா நான் இந்த பாடல்ல புரிஞ்சுக்கிறேன்.
அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. இருக்காம காலை வணக்கம். இங்கே வந்து நம்ம வந்து ஒரு அம்மா கேட்கலங்கம்மா, உங்களோட வாய்ஸ் கேட்கல. நான் பேசுறது கேட்குதுங்களா? என்ன சொல்றாரு? நீங்க வாய்ஸ் பாத்தீங்க, குருட்டினை நிற்கும் குருவினை குருவினை கொள்வார். இது கிடைக்காதவங்க, அதாவது ஒரு ஒரு அஞ்ஞானத்தை விளக்கக்கூடிய குருவினை கொள்ளாதவர்கள், அஞ்ஞானத்தை அதாவது அஞ்ஞானத்தை விளக்கக்கூடிய குருவினை கொள்ளாதவர்கள் அஞ்ஞானத்தை விளக்காத குருவினை கொள்வார்கள் அப்படின்றார். அப்போ இந்த இடத்துல குரு இல்லாம எதுவுமே கிடையாது. அது ஒரு முக்கியமான பார்வை. யாரோ ஒரு குரு இருப்பாங்க, ஏதோ ஒரு குருவாக நம்ம உள்ளே நின்று நம்மை வழிநடத்தும். அப்போ அது 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 யாரு? வித்தவுட் குரு இல்ல. அதுதான் இந்த முதல் 2 வரியில நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்கா குருவினை கொள்வார் அப்படின்றாரு. குருவினை கொள்ளார், குருட்டினை நீங்காத குருவினை கொள்ளாதவர்கள் யார பிடிச்சிருப்பாங்க? குரு இல்லாம இருக்க மாட்டாங்க. அந்த குருடை நீங்காத குருவை கொள்வாங்க. அப்ப குரு இருக்காது, என்ன ஆனாலும் குரு இருக்கு. ஆனால் அது அஞ்ஞானத்தை நீக்கக்கூடிய குருவா, அஞ்ஞானத்தை நீக்காத குருவா அப்படிங்கிறதுதான் ரொம்ப முக்கியம். இது என்ன அர்த்தம்? ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா ஒரு வார்த்தை? குருடும் குழிவிழுமாறு அப்படின்னா நமக்கு தெரியும். உள்ள போய் நம்ம என்ன மாதிரியான சூழ்நிலையில நம்ம வந்து எதுக்கு ஹலோ சொல்லுங்கம்மா. சரி, என்னோட ப்ளூடூத் ஒர்க் ஆகல, திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. பேசுதான்னு எனக்கு தெரியல. கேக்குதான்னு தெரியல. கேக்குதுமா. கௌரிமா, நான் பேச கேக்குதா? கேக்குதுங்கம்மா, நீங்க பேசுங்கம்மா. கேக்குதுங்கம்மா, கேக்குது. நீங்க பேசலாமா? நீங்க யார் பேசுறதும் எனக்கு கேட்கல. இப்ப கேக்கும்னு நினைக்கிறேன். கேக்குதுங்கம்மா. அப்போ ஏதோ ஒரு குரு இருந்துகிட்டுதான் இருக்காங்க. அப்போ யார் அந்த குரு? இந்த கேள்வி நமக்குள்ள வரணும்ல. யாரு குரு? நம்ம வெளியில பற்றி கொண்டு இருக்கின்ற அந்த குருவா, இல்லைன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குருவா? நம்ம முன்னாடிதான் பார்த்தோம்,
நந்தியம்பெருமானாக சிவமாக நம்முள்ளே நிற்கக்கூடிய அந்த ஆன்மா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல யார சொல்றாரு? குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி அப்படின்றாரு. அப்ப இங்க ரெண்டு பேர் ஆடுறாங்க. யாரு அப்படின்னா இந்த மனம் என்கின்ற குருவும் குருடும் ஆன்மா என்று குருடாக இருக்கின்ற அந்த ஆன்மாவும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல நம்ம அவர் வெளிப்படையா பார்த்தா இந்த இடத்துல வெளியில இருக்கக்கூடிய குருவை நாம் தேட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கிற மாதிரி நம்ம நல்ல குருவாக தேடி அடைய வேண்டும்ங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த தலைப்பு பாருங்க, அபக்குவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அபக்குவன்னா பரிபாகம் இல்லாதவன், அதாவது அந்த அறிவு நிலை இல்லாதவன். அப்ப அந்த இடத்துலயே யாரதான் இந்த இடம் குறிக்குது அப்படின்னாக்க நம்மளதான் குறிக்குது, நம்முடைய ஆன்மாவை குறிக்கின்றது. இறைவனை சென்றடையாத குருட்டுத்தன்மை நம்முள்ளே முகிழ்ந்து நிற்கிறது. அப்போ அந்த இறைவனை சென்று அடையல அப்படிங்கிற அந்த இருள் வந்துடுச்சுனாலே வெளிச்சம் போயிடும். அப்போ அடுத்தாப்புல என்ன நிற்கும்? அது சார்ந்த உலகியல் இன்பங்கள், உலகியல் ஆசைகள், அந்த தன்மைகள், ஆணவ மலம் மிகுந்து அகங்காரம் மிகுந்து நம்மை கொண்டு செல்லும். அதுதான் அந்த குருட்டினை நீக்கா குரு. அப்போ இந்த நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப சும்மாவே உட்கார மாட்டோம். ஒண்ணு கோயிலுக்கு போவோம், இல்ல சினிமா தேட்டருக்கு போய் உட்காந்துருப்போம், ஒண்ணு டிவி பார்ப்போம், இல்லைன்னா சுவாமி படிச்சுட்டு இருப்போம். ஏதோ ஒண்ணு மனசு நமக்கு சும்மா உட்கார தெரியவே தெரியாது. ரொம்ப கஷ்டமான விஷயம் எது அப்படின்னா சும்மா உட்கார்றதுதான் அப்படின்னு நம்ம படத்துல எல்லாம் கூட யாரோ சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம சும்மா உட்கார்ந்து பார்க்கணும் எவ்வளவு ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது உள்ள போறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அப்போ என்ன ஆகும்? உடனே மனம் எதையோ ஒண்ணு பிடிச்சுக்கும்ல, அதை பிடிச்சிட்டு ஆன்மாவும் சேர்ந்து அதுதான் சரியான வழின்னு நம்மை நாமே தீவிரமாக நாம் செல்லக்கூடிய பாதை சரியானது அப்படின்னு குருட்டாட்டம் ஆட ஆரம்பித்து விடும். அப்புறம் மீண்டும் என்ன பண்ணணும்? குருடும் குழிவிடுமாறு. அப்ப இந்த மனம் திரும்பி கொண்டு நம்மளை எங்க அழுத்தும்? இந்த மாய குழியில் அழுத்திவிடும். குழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா சுழின்னு சொல்லுவாங்க. நம்முடைய பிறப்பை குறிக்கக்கூடிய சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாயக்குழின்னு சொல்லலாம், இந்த உலகியல் குழின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சோ இதற்கு எது நம்ம இட்டு செல்கிறதுனா அபக்குவமான ஒரு மனநிலை, அபக்குவான ஆன்மா பரிபாகமற்ற ஒரு நிலை. இதுதான் இந்த இடத்துல ரெஃபர் பண்றாரு. ரொம்ப நுணுக்கமான ஒரு மந்திரம். இதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர். நன்றி. நல்ல பார்வை. வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையான பாடல், அறிமுகங்கள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாடல் திருமந்தத்துல அதிகமான நிறைய பேரோட எடுத்தாளப்பட்ட ஒரு அருமையான ஒரு பாடல் சொல்லலாம். இது அப்படியே எளிமையா அதுவே அந்த பாடலே தன்னை தானே அதை அப்படியே விளக்கிக்குது, அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஒருவருக்கு குரு யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருளிலிருந்து அவரை நீக்கி அந்த ஒளிக்கு எடுத்து செல்பவர். அப்ப அந்த ஒளியோடையே நிறைத்து வைத்து அது எப்போவாவது பண்றது கிடையாது. அது ஒன் டைம் ஃபார் லைஃப் டைம் அப்படின்ற சொல்ற மாதிரி சில சமயம் நல்ல குரு அமையும் பொழுது அந்த ஒரு வாசகம் நமக்கு அந்த வாழ்க்கை முழுக்க இருக்கிற இருட்டை எல்லாமே நீக்கிடும். அடிக்கடி எனக்கு அந்த ஓசோ சொல்றது நினைவு வரும். இது சார்ந்ததை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவார்னா, ஒரு இருட்டு எவ்வளவு காலத்து இருட்டா வேணாலும் இருக்கலாம். அது ஒரு நாள் அளவுக்கான இருட்டா இருக்கலாம், இல்ல ஓராண்டா இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்ல அது 1000 ஆண்டுகள் அல்லது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருட்டாகவே இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். அவன் ஒரு ஒளியை ஏற்றினால் போதும், அந்த ஒளி அப்படி நிலைத்து இருக்கும் பொழுது அது அப்படியே முழுக்க இருக்கின்ற அத்தனை இருட்டையும் தொலைத்து ஓட்டிவிடும். ஆனா அது போன்ற சரியான குரு இல்லை என்றால்
அது டீச்சர் அரைவ்ஸ் வென் த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடின்னு சொல்லுவாங்க. அப்ப மாணவர்கள் தயாராக இருக்கும் பொழுது அந்த குரு தானாக வருகிறார். ஆனா நாம் அந்த இறைவனை அறிவதற்கு மிக சரியானவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். குருவும் தேர்ந்தெடுப்பார், நாமும் சுற்றி உள்ள அந்த மாயங்களில் நம்மை தொலைத்து விடக்கூடாது, நாமும் தொலைந்து விடக்கூடாது, இரண்டுமே சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த பாடல் ரொம்ப அருமையான ஒரு பாடலா சொல்லும் பொழுது, குருட்டினை நீங்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீங்கா குருவினை கொள்வர், குருட்டினை நீங்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீங்கா குருவினை கொள்வர், குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி, குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி, குருடும் குருடும் குழி விழும் மாறே, குருடும் குருடும் குழி விழும் மாறே, குழி விழும் மாறே. இதில் வாழ்க்கை பல மாயங்களை நம்ம காட்டிட்டே இருக்கும். அந்த மாயம், மயக்கம், தயக்கம், இது போல சொல்லிட்டே போகலாம். நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில அதனுடைய சரியான வேகத்தில், சரியான மனிதர்களோடு, சரியான அந்த துணையோடு சரியாக பயணிக்கும் பொழுது அந்த வாழ்க்கை மிக மிக இனிமையான ஒரு வாழ்க்கை ஆயிடும். அது நிறைய முறை நான் சற்று முன்னாடி சொன்னது போல, எத்தனை ஆண்டுகளாக அது அந்த துன்பத்தில் இருக்கிறார்களோ அதை பத்தி கவலை இல்லை. அந்த சரியான அந்த குரு இருக்கும் பொழுது சரியான வகையில் வெகு விரைவில் அந்த முக்தியை அடைய முடியும். ஆனால் அப்படி சரியா இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத அந்த பாடல் நமக்கு சொல்லுது. அப்ப அந்த இருள் விளக்குகின்ற, இருளிலிருந்து விலகுகின்ற அந்த உயர் நிலைக்கு நம்மை மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் விடுவிக்க முடியும். அந்த அளவுக்கு நம்மளால சொல்ல முடியும். அதுக்கு ஒரு இது என்ன சொல்லுவாங்கன்னா, கோல்டன் ஏஜ் அல்லது கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் கற்றுக்கொள்வது, கற்றுக்கொண்டதை உடனடியாக கற்றபடி நடத்தல் அல்லது சரியாக செய்தல். அப்ப செய்தல் மூலமாக, அதாவது அந்த அறிவு என்பது வெறுமனே ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜா மட்டும் இல்லாம பிராக்டிக்கல் நாலேஜ் ஆகும். பிராக்டிக்கல் நாலேஜ்ங்கிறப்பதான் அந்த அப்ளைடு விஸ்டம் அப்படிங்கிற அந்த ஞான நிலை, இப்ப அம்மா சொன்னது போல, கிருத்திகா அம்மா சொன்னது போல, அந்த ஞான நிலையை யார் அடைய முடியும் அப்படின்னா, அல்லது ஞானம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தாவே, அதை செய்து தான் தன்னை விடுவித்துக் கொண்டவர். அப்படி அந்த இருளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவரால் தான் இன்னொருவருடைய இருளிலிருந்து அவரை விடுவிக்க முடியும். அதனால ஒருவருக்கு ஒரு சவால் வருது அப்படின்னா, அந்த சவாலை அவர் வேற யாராவது இது போல சவால் உள்ளவர்களுக்கும் அதை விட்டு வெளில கொண்டு வர முடியும். அல்லது தனக்கே இது போன்ற சவால்கள் பின்னாடி வந்தாலும் அதை விட்டு தான் சரிப்படுத்திக்க முடியும். ஆனா இது மாதிரி இல்லாதவர்கள், இது போல ஒரு அனுபவ அறிவே இல்லாதவர்கள், அதனுடைய அந்த முதிர்ச்சி இல்லாதவர்கள், அந்த பக்குவம் இல்லாதவர்கள் நம்ம மாட்டிடுவதாக இருக்கும். அங்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அவர்களுக்கும் போறதுக்கு வழி தெரியாது, அவங்களை சுத்தி யாருக்கு எப்படி அதுக்கு வழிகாட்டுறதுக்கும் தெரியாது, அவர்களே என்ன செய்யறோம் அப்படின்னு தெரியாம மாட்டிக்கொண்டு முடிப்பார்கள். நிறைய முறை என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய அந்த ஞானத்தை அறியாமல் இருக்கின்ற அந்த மனிதர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அவர்கள் மாட்டிக்கொள்வது மட்டும் இல்லாமல் மற்றவர்களை மாட்டி விடுவது மட்டும் இல்லாமல், அவர்களுக்கு பெரிய சவாலே என்ன அப்படின்னா, தான் என்ன செய்கிறோம் என்று தனக்கே தெரியாது. அதுதான் இந்த குருட்டாட்டம் என்பது. அப்போது இருட்டுக்குள்ள நம்ம ஆளுக்கால் வழி தேடுவதும் போல இருக்கும். அதுக்கு ஒரு கதை கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முல்லாவுடைய அந்த கதை சொல்லும் பொழுது சொல்வார்கள், இந்த மாதிரி இருட்டுல அந்த சாவியை காணோம் அப்படின்ட்டு தேடுறதுக்கு பதிலா, அப்புறமா
வெளியில வீட்டை விட்டு வெளில போயிட்டு எங்க வெளிச்சம் இருக்கோ அங்க போய் தேடுவதாக ஒரு கதை வரும். ஏன்ப்பா அங்க போய் தேடுற அப்படின்னா, நான் இருட்டுல எப்படி தேடுறது, வெளிச்சம் எங்க இருக்கோ அங்கதானே தேட முடியும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி. ஆனால் அந்த சாவி தொலைந்த இடம் அந்த இருட்டுல தானே இருக்கு அப்படின்னா, அப்ப அதற்கு வழிகாட்டுகின்ற அளவு வந்து நமக்கு அந்த குருவை உடையவர்கள் அல்லது அது சார்ந்த ஞானம் உடையதாக இல்லாவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த குருட்டாட்டத்திலேயே தானும் தொலைந்து இல்லாத ஊருக்கு வந்து அப்படியே வழி தேடுவதாகவே மாறிவிடும். அப்ப அந்த சொல்யூஷன் ஓரியன்டட் திங்கிங்கா இருக்காது. அங்க ப்ராப்ளம் இன்னும் அதிகப்படியா பிரச்சனையை அதிகப்படுத்துறதாக ஒரு நிலையா தான் இருக்கும். இப்போ நிறைய நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலே அந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். சில சடங்குகளில் சிக்கிக் கொள்பவர்கள் அது ஏன் எதற்கு அப்படின்னு தெரியாம இருக்கும் பொழுது அந்த குரு அந்த கதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, ஒருத்தர் வந்து நிறைய எலி தொல்லைகள் இருக்கு அப்படின்னு ஒரு பூனையை வந்து கட்டினாராம். அந்த பூனை ரொம்ப சின்சியரான பூனை. அந்த எலி பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி இருந்திருக்கு. ஆனாலும் அந்த சமயத்துல அந்த குரு வந்து மறைந்து இன்னொருத்தர் வந்து வர்றாங்க. அப்ப வந்த உடனே வந்து என்ன, இது எதுக்காக இந்த பூனை கட்டப்பட்டது, என்ன எதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூனையை வந்து கட்டணுங்கிறது தெரியாதா அப்படிங்கிறது, அந்த பூனை எதற்காக வாங்கப்பட்டதுன்னு தெரியாம அது எதுக்காக வந்து கட்டுறோங்கிறதே தெரியாம அது ஒரு சடங்கு ரீதியாக செய்து கொண்டே இருப்பார்கள். இது மாதிரி வாழ்க்கையில நிறைய இந்த சடங்குகள் மீது இருப்பவர்களை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஆனா அது எதுக்காக பண்றோம், அதுதான் ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது ஒய் யூ டு வாட் யூ டு. ஒன்றை செய்கிறோம் என்றால் அது எதற்காக செய்கிறோம் என்கின்ற காரணகாரிய அறிவோடு செய்கின்ற தன்மை வந்து எப்படி இருக்கும்னா, அந்த அனுபவத்தின் மூலமா இருப்பதும் அந்த அனுபவம் உள்ளவர்களோடு இணைந்து நம்ம பயணிக்கும் போது மட்டும்தான் அது போன்ற அந்த நல் ஞானம் என்பது சித்திக்கும். அது போன்ற நல் ஞானம் உடையவர்களோடு நாம் உடனே இருப்போம், அவர்களை நம்மளுடைய துணைக்கு கொள்வோம். இதை நான் சொல்றது வந்து வெறுமனே மனிதர்கள் குரு அப்படின்னு அவன் கிடையாது. படிக்கிற புத்தகங்கள் எல்லா நூல்களும் படிப்பதற்கான நூல்கள் அல்ல. சில இது வந்து அது சரியான வழியில கொண்டு போகுதா அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்ப அது நமக்கு ஒரு இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு போகின்ற வகையில் தான் அந்த புத்தகங்கள் இருக்கணும். அதுக்கு நல்ல ஆசிரியர்கள் இருந்து நல்ல வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஒரு டைட்டில்ல இருக்காங்க நாம் மிக அருமை, மிக்க நன்றிங்க. வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா உங்களோட? வாங்க சிவலிங்கம் ஐயா. வணக்கம் அனைவருக்கும். இந்த பாடல் கேட்கிறப்போ திருமூலர் ஐயா வந்து இருட்டு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இருட்டினை நீக்கும் குருவினை கொள்வார், இருட்டினை நீக்கா குருவினை கொள்வார்னு அப்படியே கொண்டு வந்திருக்கலாமே. அவர் ஏன் குருட்டு அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாரு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யோசிக்கதான் நல்லா இருந்துச்சு. அதாவது எப்ப குருடு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, கண்ணு இருந்தும் பார்க்காதவங்க. சோ அத மீன் பண்றது மாதிரியே இருந்துச்சு. நம்ம இருட்டு அப்படிங்கிறது மாதிரியே பார்வையிலேயே போயிட்டோமோ அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு எனக்கு இருந்துச்சுங்கம்மா. கௌரியம்மா ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாங்க. அந்த மனம், அந்த ஆன்மா, இந்த ரெண்டும் ஒண்ணு சேரல அப்படின்னா ஒண்ணுமே உருப்பட முடியாது. அப்போ அந்த ரெண்டையும் சரி பண்ணி கொண்டு வந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அந்த ஒரு பார்வை அருமையா இருந்துச்சு. நன்றிங்கம்மா. அதை பதிவு பண்றதுதான். நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? வேற எதுவும் கேள்வி கருத்து இல்லைங்களா? நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.